கலைஞர் வசனம் எழுதி திரும்பிப்பார் என்ற ஒரு படம் திரைக்கு வந்தது அந்த நாளில். இந்த நாளில் இன்றைக்கு வந்திருக்கிற திரும்பிப்பார் படம் ஒரு திகிலும் விறுவிறும் நிறைந்த காட்சிகள் உள்ளடக்கிய படம். ஒருமுறை பார்த்தால் திரும்பியும் பார்க்க வேண்டும் என்று நம்மை தூண்ட வைக்கிற படம். அதனுடைய தயாரிப்பாளர் நண்பர் கிரி அவர்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். தமிழ் திரையுலகத்திற்கு கிரி என்கிற ஒரு கெத்தான வில்லன் கிடைத்து விட்டார். அவரை நான் அறிமுகம் செய்கிறேன். அதில் நானும் நண்பர் என்னுடைய நீண்டகால நண்பர் அரும்பாக்கம் என்.எஸ். விஜயனும் இந்த படத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். ஒரு பொழுதுபோக்கி மகிழ்வதற்காக மட்டுமல்ல, நவீன சினிமாவில் தடம் பதிக்கிற சினிமாவாக திரும்பிப்பார் படம் இடம்பெறும். நானும் என்னுடைய ஆரியர் தம்பி புதுவேல் சுப்பிரமணியனும் பழனியும் இந்த படத்தை பார்த்து பரவசம் அடைந்தோம். இதற்கு உங்களை போன்ற வலைத்தளத்தில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் இந்த படத்திற்கு முகம் தந்தால், முகவரி தந்தால், திரும்பிப்பார் படம் தமிழ்நாட்டு திரைப்பட உலகத்தில் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த படமாக இடம்பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இதற்கு நீங்கள் வெளிச்சம் தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய படத்தினுடைய வெற்றியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னுடைய நண்பர்கள், எனக்காக என்னுடைய படத்தை ப்ரமோஷன் பண்ணதுக்காகவே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண யூடியூபர்ஸ் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு 3வது நாள், வெற்றிகரமான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் புது நடிகர்கள் நடித்தா வரமாட்டாங்க, பெருசாக படம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 3வது நாள் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டருக்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கு முழுக்க காரணமாக இருந்த யூடியூபர்ஸ் சேனல்களுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கு அதாவது நேற்றை விட இன்னைக்கு ஒரு அளவு மக்கள் வந்திருக்காங்க. கண்டிப்பாக மேலும் இந்த படத்தை மறுபடியும் பார்ப்பாங்க, எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை ஆடியன்ஸ் மேலே நிறைய நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணுன்னு என்னுடைய முக்கியமான வேண்டுகோளே அது மட்டும்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா GV1 GV2 8 தோட்டாக்கள் இந்த 3 படத்துலையுமே ஹீரோவை நடித்த அண்ணன் வெற்றி அவர்கள் இந்த படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நீங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தலைவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இந்த படம் பார்க்க இன்னைக்கு வந்தார். படம் பார்த்துட்டு அவருடைய கருத்துக்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இந்த படம் பார்க்க வந்தவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரிவ்யூ கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது நான் உயிருக்கு மேலே நினைக்கிற யூடியூப் சேனல்கள் மட்டும்தான். என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஏழ்மையான தயாரிப்பாளர்களை வளர்த்து விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பேங்க நம்பிக்கையோடு தான் இந்த விஷயத்தை நான் மறுபடியும் உங்ககிட்ட இந்த 3வது நாளை கண்டிப்பாக 30வது நாள் 50வது நாள் உங்களோட கொண்டாடணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. வாணேனா பத்மா, உனக்கு எப்படி இருந்தது? செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி ஜானரில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. ட்விஸ்ட் கொஞ்சம் நிறையவே ட்விஸ்டஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற படமாக தான் இருக்குது. மியூசிக் BGM சூப்பராக கொடுத்துருந்தாங்க. BGMலாம் அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வெரி குட், நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன மெசேஜ் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் படம், நல்லா த்ரில்லிங்காக பார்க்கணும், அப்படி த்ரில்லிங்காக இருக்கணும், அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ஜாய் பண்ண இந்த படம் பார்க்கணும். படத்தோட BGM ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. சவுண்டு எல்லாமே கிளியராக இருந்துச்சு. மெசேஜ் ட்ரக்ஸை பற்றி தான் மோஸ்ட்டாக. ஸோ அதனோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக்காக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ
ட்ரக் யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கணுன்றத எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் படம் நல்லா இருக்குது. இப்போதான் பார்த்துட்டு வாங்க. டெக்னிக் ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை, அந்த பொண்ணு கடைசியில் திரும்பி பார்க்குற மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் திரும்பி பார்க்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அப்படியே த்ரில்லிங்காக போயிட்டு வந்தா நல்லா இருந்துச்சு மூவி. பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் நல்லா பண்ணாங்க. ஒரு புதுசான ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அண்ட் எப்படி ஆஃப்லைனில் வந்து ஸ்கேம்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஸோ எப்படி ஒருத்தவங்களோட மென்டல் ஹெல்த்தை வச்சு யூஸ் பண்ணிட்டு ஸ்கேம்ஸ்லாம் பண்ணுறாங்க, நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எல்லாமே எல்லா ஜானரும் கலந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. மூவி நல்லா புரியுது. எல்லாரும் ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இதெல்லாம். ஸோ நல்லா இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மூவி வந்துட்டு நல்லா லைக் ஹியூமரும் இருந்துச்சு, லைக் த்ரில்லிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து லைக் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக லைக் மூவியில் ட்ரக் அவேர்னஸ் பற்றியும் கொஞ்சம் பேசியிருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ட்ரக்ஸால் லைக் யங்ஸ்டர்ஸும் சரி, லைக் அடல்ட்ஸும் சரி, லைக் ட்ரக் அப்யூஸஸால் எப்படி வந்துட்டு அவங்களோட லைக் பிரெயின் சைக்காட்ரி சேஞ்ச் ஆகி அவங்க ஸ்கேம் ஆகப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். அதுதான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லைக் ஒரு ஆஃப்லைன் ஸ்கேம் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஆஃப்லைன் ஸ்கேமால் அவரோட சைக்காட்ரி பேஷண்ட்டை வந்துட்டு எப்படி ஸ்கேம் பண்ணி மணி வந்துட்டு எடுக்கிற மாதிரின்றத ஸ்டோரியாக இருந்துச்சு. அண்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் மூவி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து காமெடியாக அப்படியே நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருந்துச்சு, நிறைய த்ரில்லிங்கும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி. இந்த படத்தோட ஹார்ட் என்னென்னா ஸ்கேம் பண்ணுறது, எப்படி ஸ்கேம் பண்ணி நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த படத்தோட ஒரு ஹார்ட்டாகவே இருந்துச்சு, ஹாட் டாப்பிக்காகவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஸ்பெசிஃபிக்காக நிறைய படம் வந்திருக்கலாம், பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்கேம் பற்றி பார்த்துருப்போம். ஸ்கேம் வந்து ஒரு நார்மல் பீப்புளோ இல்லை வெறும் ஒரு நல்ல பதவியில் அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஸ்கேம் பண்ணி பார்த்துருப்போம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சு நம்ம ஸ்கேம் பண்ணுறது அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. த பெஸ்ட்டுன்னு சொல்ல போனால் அந்த சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக இருக்கிற வில்லனும் சரி அண்ட் ப்ளஸ் ஹீரோயினும் சரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க படம். மியூசிக் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கு. ஒரு மன்னர் காலத்தில் பயன்படுத்தின நிழல் நடை, ஷேடோ வாக்கு, அதை பயன்படுத்தி கதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, புதுசாக இருக்குது பார்க்குறது. ஆமாம், ஸ்கேம் இல்லை, அந்த ஷேடோ வாக்கை வச்சு தான் அந்த ஸ்கேமை நடக்குது. அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பரபரப்பாக போகுது. நம்ம செகண்ட் ஹாஃபை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கடைசி இந்த 20 நிமிஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆமாம், சார் ஒரு சீன் வராரு, அது வந்து கதைக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது, ரொம்ப ஆப்டாக இருக்குது. லவ் போர்ஷன் நல்லா இருக்குது ப்ரோ. லவ் போர்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சவுண்ட் எஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாப்புல ஹீரோ. லவ் போர்ஷன் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் சஸ்பென்ஸே உடையுது. ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரு, ஒரு ஸ்கேம். ஆமாம், அந்த நிழல் நடை ஷேடோ வாக்குக்காக வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஷேடோ வாக்கு எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு நல்ல டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம்.